ஹலோ கிறிஸ்டானல் சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு ஜேர்னலோடைய நேம் வந்து பால்டிக் ஜேர்னல் ஆஃப் லா அண்ட் பாலிடிக்ஸ். ஸோ இந்த ஜேர்னல் வந்து இப்போ கரண்டா ஸ்கோபஸ் டேட்டா பேஸ்ல இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இந்த குவார்டர்ல இந்த ஜேர்னல் வந்து வருது. இது போக இந்த ஜேர்னல் வந்து வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸ், ஏபிடிசி குவாலிட்டி லிஸ்ட், அதே மாதிரி யூஜிசி கேர் குரூப் 1 இல்ல குரூப் 2 லிஸ்ட்ல வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஜேர்னல் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 2 க்ளோன் வெப்சைட் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஒரிஜினல் வெப்சைட்டுக்கு வந்து எவ்வளவு ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ், அதே மாதிரி க்ளோன் வெப்சைட்ஸ்க்கு வந்து எவ்வளவு சார்ஜஸ் வந்து அவங்க கலெக்ட் பண்றாங்க. ஸோ எந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி மக்களை வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நம்மளுடைய வேல்யூபிளான ஆர்டிகல் வந்து சப்மிட் பண்றதுல இருந்து பப்ளிகேஷன் வரைக்கும், அதுக்கு பிறகு இண்டெக்ஸிங் வரைக்கும் எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த பால்டிக் ஜேர்னல் ஆஃப் லா அண்ட் பாலிடிக்ஸ் உடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். ஸோ இந்த ஜேர்னல் ரிவ்யூ வந்து மறுபடியும் இந்த டெலிகிராம் சேனல் குரூப்ல இருந்தா வந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த ஜேர்னல் நேம் வந்து பால்டிக் ஜேர்னல் ஆஃப் லா அண்ட் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த டெலிகிராம் சேனல் குரூப்ல வந்து டிசம்பர் 23, 2022ல வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கோபஸ் கவரேஜ் இயர்ஸ் வந்து 2012ல இருந்து பிரசன்ட் வரைக்கும். ஸோ பப்ளிஷர் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு ஐஎஸ்என் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் ஏரியா கேட்டகரி பார்க்கும்போது சோஷியல் சயின்சஸ், லா சயின்சஸ், சோஷியாலஜி, பொலிட்டிக்கல் சயின்சஸ், மேனேஜ்மெண்ட் இப்படி வந்து கொடுத்துருக்காங்க. சோர்ஸ் டைப் வந்து ஜேர்னல். ஜேர்னல் வெப்சைட் வந்து versita.com/bjp அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கோபஸ் உடைய சோர்ஸ் லிங்க்கும், அதாவது வந்து ஸ்கோபஸ் வெப்சைட் கூட லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதுல வந்து மென்ஷன் பண்ணது என்னன்னா, அக்செப்டன்ஸ் வந்து வெறும் 3 நாள், அதாவது வந்து நம்ம பேப்பர் சப்மிட் பண்றதுல இருந்து 3 நாளைக்குள்ள வந்து அக்செப்ட் பண்ணிடுவாங்களாமா. பப்ளிகேஷன் வந்து 2 மாசத்துக்குள்ள உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி ஃபாஸ்ட் ட்ராக்கா எப்படிப்பா இந்த மாதிரி ஸ்கோபஸ் சேனல்லாம் இருக்காங்க அப்படின்னு வந்து தெரியல. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஷன் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் நம்பரும் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க, ஒரு இமெயில் ஐடியும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டெலிகிராம் சேனல் குரூப் பார்த்தீங்கன்னா 8520 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்காங்க. இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணலாம். ஸோ அதனால பால்டிக் ஜேர்னல் ஆஃப் லா அண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு சர்ச் ரிசல்ட் வந்து வந்திருக்கு signdo.com. ஆக்சுவலாக இந்த வெப்சைட்டுக்கும் அவங்க மென்ஷன் பண்ண இந்த வெப்சைட்டும் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்லேயே நம்ம வந்து செக் பண்ணிட்டோம், சரிங்களா? signdo.com அதுக்குள்ள ஜேர்னல், அதுக்குள்ள BJLP, சரிங்களா? அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து சை இமேகோ ஜேர்னல் ரேங்க் வந்து இந்த ஜேர்னல் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது போக MIAR வெப்சைட் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது போக இன்னொரு வெப்சைட் இருக்கு, இது வந்து versita.com. ஸோ இப்போ நம்ம வந்து versita.com அப்படின்னு ஒரு 2வது வெப்சைட்டை வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எனிஹவ் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட் அப்படின்னு வந்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வெப்சைட் கோ த்ரூ பண்ணும்போது பொலிட்டிக்கல் சயின்ஸ், டிப்ளமசி, லா இந்த மாதிரி ஃபீல்ட்ஸில் வந்து பப்ளிஷ் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து வைட்டாட்டஸ் மேக்னஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் லித்வானியா தான் வந்து பப்ளிஷர் இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து பீர் ரிவ்யூட் ஜேர்னல், இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பாருங்க, ஆக்சுவலாக ரிஜெக்ஷன் ரேட் வந்து 70%. ஸோ அக்செப்டன்ஸ் 3 நாளில் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அந்த டெலிகிராம் சேனல் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ரேட் வந்து 70%. ஸோ ரெண்டுமே ஆப்போசிட்டாக வந்து இருக்குது. அதே மாதிரி பப்ளிகேஷன் அங்கே வந்து 2 மாதம்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் வெப்சைட்டில் தெளிவாக கொடுத்துருக்காங்க 2 மாதம், அதாவது வந்து 1லேருந்து 2 மாதம் வரைக்கும் பீர் ரிவ்யூ ப்ராசஸ் வந்து நடக்குமாமா. அதுக்கு பிறகு தான் பப்ளிகேஷன். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு மேக்ஸிமமாக வந்து ஒரு 3 to 4 months ஆகுது டைம் எடுப்பாங்க. ஸோ இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க, there are no charges for the review process. ரிவ்யூ ப்ராசஸ்க்கு சார்ஜ் இல்லை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம்ஸ் அண்ட் இஷ்யூஸ், அதாவது வந்து ஆர்ச்சிவ் செக்ஷனை வந்து கோத்ரூ பண்ணும்போது அஹெட் ஆஃப் பிரிண்ட், அதாவது வந்து பிரிண்ட்டுக்கு முன்னாலேயே இந்த மாதிரி ஆர்டிகல்ஸை வந்து காமிச்சிருவாங்க. இது போக ஒவ்வொரு பர்டிகுலர் வருஷத்துல, அதாவது வந்து இந்த 2024ல 2023ல என்னெல்லாம் இஷ்யூஸ் இருக்கு இப்போ பாருங்களேன். இப்போ வால்யூம் 17 2024ல ஒரே ஒரு இஷ்யூ தான் இருக்கு. பட் வால்யூம் 16 ஆஃப் 2024ல 2 இஷ்யூ இருக்கு. இஷ்யூ 1 ஆஃப் செப்டம்பர் 2023, இஷ்யூ 2 அதாவது வந்து பிப்ரவரி 2024. ஸோ அந்த வெப்சைட் வந்து கோத்ரூ பண்ணும்போது ஒவ்வொரு வருஷமும் வந்து 2 இஷ்யூ வந்து பப்ளிஷ் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ ஒவ்வொரு 6 மாசத்துக்கு ஒருக்கா இவங்க ஆர்டிகல்ஸை பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்களேன், இந்த 2008 2009 இஷ்யூல பார்க்கும்போது மொத்தமாவே வந்து 7 ஆர்டிகல் தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்டிகல்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷனலிசம் வந்து நல்லாவே தெரியுது. இதுல ஒரு பர்டிகுலர் ஆர்டிகலை வந்து கோ த்ரூ பண்ணும்போது அந்த PDF வந்து டவுன்லோட் பண்ணும்போது, ஸோ இதுல வந்து ஆக்சுவலா இவங்க பாயிண்ட் பண்றது வந்து versita.com/science/law
/BJLP அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டிகல் வந்து தெளிவாக தான் வந்து இருக்கு. பட் பாருங்க 26 பேஜஸ்க்கு ஒரு ஆர்டிகலை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஆர்டிகல் வந்து டவுன்லோடபிளா அவங்க வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஜேர்னலுடைய எடிட்டோரியல் போர்ட் செக்ஷன் வந்து கோத்ரூ பண்ணும்போது எடிட்டர் இன் சீஃப் இன்ஃபர்மேஷன் வந்து லித்வானியால வந்து இருக்காங்க. சீனியர் எடிட்டர்ஸ் வந்து பல்கேரியா அண்ட் லித்வானியா. எடிட்டர்ஸ் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல வந்து இருக்காங்க. பட் என்னன்னா ஒரு இமெயில் ஐடி, ஒரு இன்ஸ்டிடியூஷனல் இமெயில் ஐடியோ, ஒரு அஃபிலியேஷன் டீடைல்ஸ் இன்னும் தெளிவா ஒரு ஆர்கிட் ஐடியோட, ஒரு பயோகிராஃபியோட அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் டீடைல்ஸ் வந்து பக்காவா இருக்கு. இந்த ஜேர்னல் இன்ஃபர்மேஷன் வந்து கோத்ரூ பண்ணும்போது தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஆத்தர் ஃபீஸ் எதுவுமே கிடையாது பப்ளிகேஷனுக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இன்னொரு இடத்துல வந்து ரிவ்யூ ப்ராசஸ்க்கும் ஃபீ கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. பப்ளிகேஷனுக்கு வந்து ஃபீ கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதே டீட்டெயில்ஸை வந்து நம்ம வந்து இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்லையும் நம்ம வந்து பார்க்க முடியுது. இதே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ஆர்டிகல் வந்து 6000 12,000 வேர்ட்ஸ்க்குள்ளே வந்து இருக்கணும். நார்மலாக ஒரு ரிசர்ச் ஆர்டிகல், அதாவது வந்து அப்ட்ராக்ட், இன்ட்ரோடக்ஷன், லிட்ரேச்சர் ரிவ்யூ, ப்ரொபோஸ் சிஸ்டம், ரிசல்ட்ஸ் அண்ட் டிஸ்கஷன், கன்க்ளூஷன் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கணும். பயோகிராஃபி தேவைப்பட்டால் கொடுங்க அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிளாகியரிசம் ரொம்பவே தெளிவாக ஸ்ட்ரிக்டாகவே அவங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நம்மளால் வந்து கோத்ரூ பண்ண முடியுது. அதே மாதிரி ஃபார்மேட்டிங் ஸ்டைல்ஸ் எப்படி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு செகண்ட் வெப்சைட்டு. இது வந்து ஆக்சுவலாக versita.com. சரிங்களா? இதில் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் கோத்ரூ பண்ணும்போது அதே இன்ஃபர்மேஷன் தான் வந்து தெரியுது. ஆக்சுவலாக ஒரு ப்ராப்பரான ஒரு கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வித் இமெயில் ஐடி இப்படிலாம் கொடுத்துருக்காங்க. பட் என்னன்னா இது வந்து versita.com அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ இந்த ஹோம் பேஜை வந்து கோத்ரூ பண்ணும்போது இப்போ கரண்ட் ஆர்டிகல், அதாவது வந்து கரண்ட் இஷ்யூ வால்யூம் 16 இஷ்யூ நம்பர் 3 ஆஃப் 2023, அதாவது வந்து மார்ச் 2023 அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ஆர்டிகல்ஸை வந்து வரிசையாக இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஊர்பட்ட ஆர்டிகல்ஸ் வந்து இருக்கு. ஸோ கான்ட்ரடிக்டரியா வந்து இன்னொரு வெப்சைட் உங்களுக்கு வந்து காமிக்க, அதே தான் versita.com/BJP அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. ஆக்சுவலாக இந்த ஜேர்னல் நேம் வந்து BJLP, இவங்க வந்து பிஜேபி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஆர்டிகல்ஸ் வந்து இங்கே வந்து இருக்கு. இது போக ஆர்ச்சிவ் செக்ஷனும் இவங்க வந்து ரைட் சைடில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு சர்ச் பார் இவங்க வச்சிருக்காங்க. அதே மாதிரி டைப் அண்ட் ஹிட் என்டர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த செகண்ட் வெப்சைட்டுக்கும் தேர்ட் வெப்சைட்டுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா இது எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் உள்ள சப் மெனு பார்த்தீங்கன்னா, இந்த டிராப் டவுன் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கேபிட்டல் லெட்டர் வந்து இருக்கு. பட் இந்த வெப்சைட் வந்து கோத்ரூ பண்ணும்போது இது எல்லாமே சென்டென்ஸ் கேஸில் வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல், மிச்சம் எல்லாம் ஸ்மால் லெட்டர். இதுலேயும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல், மிச்சதெல்லாம் ஸ்மால், இப்படி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இந்த ரெண்டு வெப்சைட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த செகண்ட் வெப்சைட்டில் versita.comல ஆத்தர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து கோத்ரூ பண்ணும்போது ஸோ இதில் வந்து ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து USD $650 அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு பைசாக்கு ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 52,000 பக்கத்தில் இவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பட் இந்த வெப்சைட்டில், அதாவது versita.com/BJP/author instructions வந்து கோத்ரூ பண்ணும்போது இதில் வந்து ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து $1,500 அப்படிங்கிற வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு பைசாக்கு வந்து ஒரு 1,20,000 பக்கத்தில் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரே டொமைன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க versita.com. இங்கேயும் உங்களுக்கு versita.com, பட் இங்கே வந்து /BJP அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து ஒரு 1,20,000 பக்கத்தில் சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 52,000 பக்கத்தில் சார்ஜ் பண்ணுறாங்க. இதுதான் உண்மையான வெப்சைட் அப்படிங்கிறது தெரியல. பட் ஒன்று மட்டும் தெரியுது, இந்த தேர்ட் வெப்சைட் தான் வந்து அந்த டெலிகிராம் சேனல் குரூப்பில் வந்து ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன். ஸோ அதில் வந்து அக்செப்டன்ஸ் வந்து வெறும் 3 நாள், பப்ளிகேஷன் வந்து மேக்ஸிமம் 2 மாதம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி ஒருவேளை அந்த செகண்ட் வெப்சைட் வந்து, அதாவது versita.com அப்படிங்கிற வந்து ஒரு ஹைஜாக்ட் வெப்சைட்டாக இருக்கலாம். ஸோ அதில் தான் உங்களுக்கு வந்து ப்ராசஸிங் சார்ஜஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் எனிஹவ் 2023 வரைக்கும் தான் ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பட் 2024 இப்போ 2024ல கரண்டா பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஜேர்னல் அப்படிங்கிறது வந்து இந்த வெப்சைட் தான் signdu.com/journal/BJLP. நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ எது வந்து ஆக்சுவலாக ஜென்வன் வெப்சைட் அப்படின்னு சொல்லி, ஸோ நம்ம வந்து சை இமேகோ ஜேர்னல் ரேங்க்ல இந்த மாதிரி பால்டிக் ஜேர்னல் ஆஃப் லா அண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு வந்து சர்ச் பண்றோம். நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. கண்ட்ரி வந்து ஜெர்மனி, சப்ஜெக்ட் ஏரியா அண்ட் கேட்டகரி வந்து சோஷியல் சயின்சஸ்ல வந்து லா அண்ட் சோஷியாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறது வருது. பப்ளிஷர் இன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ கீழே வந்து ஹெச் இண்டெக்ஸ் வந்து 9, ஐஎஸ்என் இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ கவரேஜ் வந்து 2012 2022. ஸோ எனிஹவ் நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஃபர்மேஷன் கோத்ரூ பண்ணும்போது ஹோம் பேஜ் லிங்க்கும் ஹவு டு பப்ளிஷ் இன் திஸ் ஜேர்னல் அதோடைய லிங்க்கும் வந்து இருக்கு. அதை கிளிக் பண்ணும்போது எக்ஸாக்டாக ஃபர்ஸ்ட் வெப்சைட் தான் வந்து ரீடைரக்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வெப்சைட் தான்
ஜெனுவினான வெப்சைட் அக்கார்டிங் டு சை இமேகோ ஜேர்னல் ரேங்க். ஸோ இதில் உங்களுக்கு இமெயில் ஐடியும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து கோ த்ரூ பண்ணும்போது ஸ்கோப் ஆஃப் திஸ் ஜேர்னல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜேர்னல் உடைய குவார்டைல் பார்க்கும்போது லா அண்ட் சோஷியாலஜி பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்து இவங்க Q4ல் வர்றதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதையும் நம்ம வந்து ஸ்கோபஸ் டேட்டா பேஸோட கிராஸ் செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஜேர்னலுடைய 2 இயர் 3 இயர் அண்ட் 5 இயர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கோ த்ரூ பண்ண முடியுது. ஸோ கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து நிறைய வந்து இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணது sciendu.com அந்த ஜேர்னல் வந்து ஆக்சுவலாக வந்து ஜெனுவினான ஜேர்னல், பப்ளிகேஷன் சார்ஜஸ் வந்து கேட்கறதே இல்லை. பட் versita.com வந்து ஃபேக்கு, க்ளோன்டு, ஹைஜாக்டு, ஸ்கோபஸில் வந்து இண்டெக்ஸ் ஆகலை, ஃப்ராடு இப்படி எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சில பேர் வந்து சை இமேகோ ஜேர்னல் ரேங்க்ல டிஸ்பிளே பண்ண இன்ஃபர்மேஷனே வந்து தப்பானது அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 2022 வரைக்கும் தான் காமிச்சிருக்காங்க. பட் இப்போ வந்து 2024 செப்டம்பர்ல நம்ம வந்து இருக்கோம். ஸ்டில் வந்து இன்ஃபர்மேஷன் இன்னும் அப்டேட் பண்ணவே இல்லை. ஒருத்தர் 2 வருஷத்துக்கு முன்னால ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஜேர்னல்ல நான் பப்ளிஷ் பண்ணி தொலைச்சிட்டேன். பட் வந்து இண்டெக்ஸிங்னு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஆன்சர் வந்து கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, எந்த வித வெப்சைட் லிங்கோ இல்ல வெப் பேஜோ டொமைனோ வெர்சிட்டா ரிலேட்டடா நம்ம கிட்ட கிடையவே கிடையாது. அப்படி இருக்கிறதாக இருந்தால் அது எல்லாமே ஃப்ராட் வெப்சைட்ஸ் தான், நம்ம ஜேர்னலோட ரிலேட் ஆகல அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அஃபிஷியல் வெப்சைட் வந்து sciendu.com/journal/bjlp அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருவேளை அந்த செகண்ட் வெப்சைட் அப்படிங்கிற வந்து ஒரு ஹைஜாக் வெப்சைட்டா இருக்கலாம். ஏன்னு சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் வெப்சைட்லேயே வந்து versita.com அப்படிங்கிற வந்து மார்க் பண்ணது வந்து நமக்கு வந்து தெரிஞ்சுது. ஸோ ஒருவேளை செகண்ட் வெப்சைட்ல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட்டுக்கு மூவ் ஆகிருக்கலாம். பட் எனி ஹவ் ஃபர்ஸ்ட் வெப்சைட்ல வந்து சார்ஜஸ் எதுவுமே வாங்குறதே இல்லை. பட் செகண்ட் வெப்சைட்லையும் தேர்ட் வெப்சைட்லையும் ரொம்ப ஓப்பனாக சார்ஜஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சை இமேகோ ஜேர்னல் ரேங்க்ல வந்து நமக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கு. பட் எனிஹவ் ஸ்கோபஸ் டேட்டா பேஸில் நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ scopus.comல சோர்சஸில் வந்து டைட்டில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஜேர்னல் நேமை வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வந்திருக்கு. ஸ்கோபஸ் கவரேஜ் இயர்ஸ் வந்து 2012 இருந்து 2024 வரைக்கும். ஸோ இப்போ கரண்டாக இண்டெக்ஸ் ஆகிட்டு இருக்கு. பப்ளிஷர் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வால்டர் டி கிரைட்டர், ISN ஆன்லைன் as well as print நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. சோர்ஸ் ஹோம் பேஜ், அதாவது வியூ ஹோம் பேஜ் அப்படிங்கிற செக்ஷன் வந்து இங்கே வந்து இல்லை. எனிஹவ் வேறு வழியிலையும் நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸ்கோபஸ் கண்டென்ட் கவரேஜ் பார்க்கும்போது 2024ல் 22 டாக்குமெண்ட்ஸ் வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வெப்சைட்டில் உள்ள 2024ல் உள்ள ஆர்டிகல்ஸ் வந்து கவுண்ட் பண்ணும்போது எக்ஸாக்டாக 22 டாக்குமெண்ட்ஸ் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. அதே 22 டாக்குமெண்ட்ஸ் தான் வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து கோ த்ரூ பண்ணும்போது, அதாவது வந்து 2012ல இருந்து இப்போ 2024 வரைக்கும் ஆவரேஜாக ஒரு 15 till 20 டாக்குமெண்ட்ஸ் வந்து ஆவரேஜா ஒரு வருஷத்துக்கே வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கே வந்து இண்டெக்ஸ் ஆயிருக்கு. இது ஆக்சுவலா ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். இந்த சைட் ஸ்கோர் ரேங்க் அண்ட் ட்ரெண்ட் வந்து கோ த்ரூ பண்ணும்போது இந்த ஜேர்னல் வந்து 42nd percentile வராங்க. ஸோ 0 to 25, 26 to 50. ஸோ 26 to 50க்குள்ள வர்றதுனால இவங்க வந்து Q3 குவார்டைல வந்து வராங்க. ஸோ சை இமேகோ ஜேர்னல் ரேங்க்ல வந்து Q4 வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஆக்சுவலாக வந்து தப்பு தான். இதுதான் வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன். இந்த ஜேர்னல் வந்து இப்போ கரண்டாக Q3 குவார்டைல வந்து வராங்க. ஸோ இதே எப்படியோ இப்போ கரண்டாக 2024ல் வந்து இண்டெக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜேர்னல் தொடர்ந்து வந்து ஸ்கோபஸ் டேட்டா பேஸில் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற வந்து நம்புறோம். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து 20 டாக்குமெண்ட்ஸ் பக்கத்தில் தான் வந்து இண்டெக்ஸே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஜேர்னல் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம வந்து மாஸ்டர் ஜேர்னலிஸ்ட் mjl.clarivate.comல சர்ச் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வரல. ஸோ இந்த ஜேர்னல் வந்து வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸில் இல்லை. ஸோ இந்த ஜேர்னல் வந்து நம்ம வந்து ABDC குவாலிட்டி லிஸ்ட்டில் நம்ம வந்து சர்ச் பண்ணுறோம். பால்டிக் ஜேர்னல் ஆஃப் லா அண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுறோம். ஸோ என்டர் அப்படிங்கிற வந்து ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு வந்து ரெலவெண்ட்டான சர்ச் ரிசல்ட் வரல. ஸோ இந்த ஜேர்னல் வந்து ஆஸ்திரேலியன் பிஸ்னஸ் டீன்ஸ் கவுன்சில் குவாலிட்டி லிஸ்ட்டில் வரல. ஹவவர் UGC கேர் வெப்சைட், அதாவது ugccare.unipone.ac.in, அதில் வந்து Group 1 Group 2 அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ இந்த ஜேர்னல் வந்து ஸ்கோபஸ் சோர்ஸ் லிஸ்ட்டில் வந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக இவங்க UGC கேர் Group 2ல வந்துருவாங்க. ஸோ இதில் வந்து லிஸ்ட் ஆஃப் க்ளோன் ஜேர்னல்ஸ் அப்படின்னு ஒரு லிங்க்கும் இருக்குது. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு லிங்க் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து பால்டிக் ஜேர்னல் ஆஃப் லா அண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வருது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரிஜினல் வெப்சைட்டு, இது வந்து க்ளோன்ட் ஆர் மேபி ஃபேக் வெப்சைட். ஸோ ஒரிஜினல் வெப்சைட் என்னது? sciendu.com/journal/bjlp. ஸோ இதுதான் வந்து நம்ம ரிவ்யூ பண்ண ஃபர்ஸ்ட் வெப்சைட்டு. இந்த வெப்சைட் வந்து ஆக்சுவலாக வந்து செகண்ட் வெப்சைட் ஆஸ் வெல் அஸ் தேர்ட் வெப்சைட். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலாக எதில் நம்ம வந்து பார்த்தோம்? இந்த டெலிகிராம் சேனல் குரூப்பில் பார்த்தோம். ஸோ நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க, இந்த டெலிகிராம் சேனல் குரூப்பில் டிஸ்பிளே பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக ஃபேக்கா அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணுங்க. ஸோ இந்த ஜேர்னல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஒரிஜினல் வெப்சைட் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், 2 க்ளோன்டு ஆர் மேபி ஃபேக் வெப்சைட் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஒரிஜினல் வெப்சைட்டுக்கு வந்து
ப்ராசஸிங் சார்ஜஸ் எதுவுமே இல்லை, பப்ளிகேஷனுக்கும் கிடையாது, பீர் ரிவ்யூ ப்ராசஸ்க்கும் கிடையாது. பட் செகண்ட் வெப்சைட்க்கு வந்து $650 அண்ட் தேர்ட் வெப்சைட்க்கு வந்து $1500 அப்படிங்கிற வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரிஜினல் வெப்சைட் வந்து ஒரு 3 to 4 months டைம் எடுக்கிறாங்க. பட் செகண்ட் வெப்சைட், தேர்ட் வெப்சைட் எல்லாம் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது ஃபாஸ்ட் ட்ராக்காக 2 months பப்ளிகேஷன், 3 days அக்செப்டன்ஸ் இப்படின்லாம் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த தப்பான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண இந்த டெலிகிராம் சேனல் குரூப்பை வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த சேனல் பத்தின சந்தேகங்கள், கிளாரிபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவரிஸ், பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த யூஸ்ஃபுல் அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ரிவ்யூ, அதாவது ஸ்கோபஸ், வெப் ஆஃப் சயின்ஸ், SCIE, ISI, ABDC இல்ல UGC கேர் குரூப் 1 இல்ல குரூப் 2 லிஸ்ட்ல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் கொலாபரேஷன் தானே எல்லாமே.